Hi friends, வணக்கம். Welcome to my channel தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோல இந்த சம்மருக்கு குழந்தைங்களோட உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிற மாதிரியாவும் குழந்தைங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபுட் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்றதோட மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி ஏற்பட்டாலும் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு தடவை தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது தூசு இருந்தா ரிமூவ் பண்றதுக்காக. நான் ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊறட்டும். அவல் ஊறுற சமயத்தில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயில் பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு கலர் பகுதியை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இப்போ வடிகட்டிக்கலாம். நான் ஒரு பால் மட்டும்தாங்க எடுக்க போகிறேன். நம்ம அதிகப்படியான பால் எடுக்கும்போது கஞ்சி நீர்த்து போயிடும். குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்காது. அதனால் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் நல்லா பிழிஞ்சு விட்டு பால் எடுத்துக்க போகிறேன். ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பிழிஞ்சு விட்டு தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்ததான் நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அவலை தண்ணியோட ஆட் பண்ணிட்டேங்க. அவல் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிளை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆப்பிளும் 1 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். அவல் ஆப்பிள் எல்லாம் ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுத்து பழக்கிருக்கீங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொடுத்து பழக்காதீங்க. குழந்தைங்க மென்று சாப்பிட்ற பழக்கத்துக்கே வர மாட்டாங்க. அதனால கொஞ்சமாக குறப்பாகவே கொடுக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணியே கொடுங்க. நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இன்னும் நீர்த்து போயிடும். இப்போது இது நல்லா மேஷ் ஆகி ரெடியாக இருக்குங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டாவே இது ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டா தேங்காய் பால் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. இப்போ இந்த கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஒரே பவுல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பவுல் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களோட சாப்பிட்ற அளவு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக செஞ்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது வரும். நமக்கு ஏன்னா அளவு தெரியாது இல்லைங்களா? அதனால் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுங்க. அதனால் ஒரே பவுலே யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சியை வாரத்துக்கு 3 நாள் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குங்க. வயிற்றில் இருக்கிற பூச்சியை அழிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் அப்புறம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி இனிப்பான பொருள் கொடுக்கும்போது வயிற்றில் பூச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அழிக்கணும்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 தடவையாச்சும் தேங்காய் பாலில் ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இந்த கஞ்சி குழந்தைங்களோட வெயிட்டையும் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கஞ்சி சம்மர் டைமுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அவல், தேங்காய் பால், ஆப்பிள் இதெல்லாம் குழந்தைங்களோட உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தேங்காய் பால் வச்சு நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறேன். வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு தேங்காய் பால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்காய் பால் அந்த அளவுக்கு சத்து நிறைந்தது. நீங்கள் பயப்படாமல் 8 மாதம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் எப்போதும் சொல்கிறது போல் அளவுக்கு மீறி கொடுக்காதீங்க. அளவாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல் அம்மாக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.